எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இடாது, இன்னும் பளிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே, நீங்க நடத்தின முதலீட்டாளர் மாநாடு மூலமா எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு, இதனால வேலை வாய்ப்பு பெற்றவங்க எத்தனை பேர், இதையெல்லாம் புள்ளி விவரத்தோட உங்களால் சொல்ல முடியுமா? வந்தவங்களே விரட்டிட்டாங்க. ஏன்னா கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன். திட்டத்தை அறிவிச்சோம், நிதி ஒதுக்கணும், அதிகாரிகள் பார்த்துக்குவாங்கன்னு ஓய்வு எடுக்க போறவன் நான் இல்லை. ஒரு சிலர் இருந்தா கூட இருந்தாங்க, அப்போ ஒரு சிலர் இருந்தாங்க. கடந்த காலத்தில் நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது, தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரியா அப்படியா டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரச்சனைகளை கண்டுகொள்ளாம இருந்தாங்க. நான் பிரச்சனைகளை நேர்கொண்டு நிற்கிறேன், அந்த பிரச்சனையை தீர்க்கிறேன். மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டுகிறேன். திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னு கள ஆய்வு செய்கிறேன். சொன்ன நாளுக்குள்ள திட்டங்களை திறந்து வைக்கிறேன். அதனால தான் இந்த ஸ்டாலின் எங்கே போனாலும் மக்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறாங்க. தேடி வந்து மனுக்களை கொடுக்குறாங்க. எந்த குறையை நிச்சயமாக போக்குவாருங்க நம்பிக்கையோடு தராங்க அந்த மனுக்களை. அந்த நம்பிக்கையை நான் என்னாலும் காப்பாற்றுவேன் உறுதி தருகிறேன். தமிழ்நாட்டு மக்கள் என் மேலையும் திமுக மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாமல் பொழியக்கூடிய அன்பையும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. எங்க மக்கள் இன்றைக்கு எப்படியெல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்களும் பார்க்குறாங்க. ஆக நம்முடைய மக்கள் எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ, தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். 2011ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டு காலம் ஏதோ அவங்க சிறந்த ஆட்சியை தந்ததாகவும், அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் இருந்தப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர் மறைவுக்கு பிறகு 4 ஆண்டு தான் சிறப்பாக நாங்கள் ஆட்சி செஞ்சதாகவும் சிரிக்காம பேட்டி கொடுத்திருக்கிறார். பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இடாது, இன்னும் பளிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும். தொழில் முதலீட்டாளர் மாநாடு ஒன்று நடத்தினார் பழனிசாமி அவர்கள். உங்களுக்கு தெரியும், 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன்னு பெருமையோடு பேசினார். நான் கேட்கிறேன், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்களே, நீங்கள் நடத்தின முதலீட்டாளர் மாநாடு மூலமா எவ்வளவு முதலீடுகள் வந்துச்சு, இதனால வேலை வாய்ப்பு பெற்றவங்க எத்தனை பேர், இதையெல்லாம் புள்ளி விவரத்தோடு உங்களால் சொல்ல முடியுமா? வந்தவங்களே விரட்டிட்டாங்க. ஏன்னா கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன். அந்த ஆட்சிக்கு பயந்து தமிழ்நாட்டை விட்டு ஓடி போனவங்க பல பேர். நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான் திரும்ப அவர்கள் அழைச்சி கொண்டு வந்து தொழில் மறுமலர்ச்சியை இன்றைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த 3 ஆண்டுகளில் 31 லட்சம் பேர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டுக்கிறோம். உடனடியாக அவர்களை தொழில் தொடங்க எல்லாவித முயற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நானே பல திறப்பு விழாக்களுக்கு சென்று வருகிறேன், கலந்து கொண்டு வருகிறேன், திறந்து வைத்துட்டு வரேன். இதுதான் நல்ல ஆட்சியினுடைய அடையாளம். ஆனால் பழனிசாமி ஆட்சியோட நிலைமை என்ன? எப்படா முடியும்னு இந்த ஆட்சி தன்மானம் உள்ள ஒவ்வொரு தமிழரும் காத்திருந்த நிலையில தான் இருந்தது பழனிசாமியுடைய ஆட்சி. ஆனால் திராவிட மாடல் ஆட்சி என்பது இது எங்களுடைய ஆட்சி, எங்களுக்கான ஆட்சி, எங்கள் வாழ்வை வளர வைக்கக்கூடிய ஆட்சி. என்னாலும் தொடரும் திமுக ஆட்சின்னு மக்கள் விரும்பும் லட்சிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி விளங்குது. கடந்த வாரம் மேற்கு மண்டலம், சில நாட்களுக்கு முன்ன தென் மண்டலம், இன்றைக்கு மத்திய மண்டலம். ஆக தமிழ்நாட்டு மக்களாகிய உங்க கூடவே நான் இருக்கேன். இப்போ மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளா நான் மக்களோடு தான் இருக்கேன். ஏதோ தேர்தலுக்காக வருவன் இல்லை, நான் உங்கள் தேவைகளை அறிந்து தீர்த்து வைப்பதற்காக எப்பொழுதும் உடனிருப்பவன் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மறந்துடாதீங்க. இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமா தமிழ்நாட்டை உருவாக்க திராவிட மாடல் அரசு பாடுபடுது. அந்த வளர்ச்சியை உறுதி செய்யத்தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கள ஆய்வு செய்கிறோம். ஒவ்வொரு பயணத்திலையும் ஒரு அனுபவம் மறக்க முடியாததாக அமைந்து விடுகிறது. கடந்த வாரம் விருதுநகர் பயணத்தில் அன்னை சத்யா குழந்தைகள் காப்பகத்துக்கு நான் போனது. ஏன்னா வாழ்நாள் முழுமைக்கும் மறக்க முடியாததாக அது மாறிடுச்சு. அந்த காப்பகத்தில் இருந்த குழந்தைகளுக்காக நான் கேக்,
பழம் வாங்கிட்டு போய் பார்த்தேன். அவங்க கூட இருந்த ஒவ்வொருவரையும் அந்த நேரத்தில் ஒவ்வொருடையும் அவங்க மேலே என் மேலே காட்டின பாசமும் என்னை உருக வச்சுது. ஒரு முதலமைச்சர் நம்ம பார்க்க வராரு, ஃபார்மாலிட்டிக்காக பேசுகிற மாதிரி எந்த பாசாங்கும் அந்த குழந்தைகிட்டே இல்லை. அப்பான்னு அவங்களோட இதயத்திலிருந்து வந்த சொல் என்னுடைய இதயத்தில் ஆழமாக பதிஞ்சிச்சு. 3 ஆண்டு ஆட்சியில் நிதி நெருக்கடி, திட்டமிட்ட அவதூறுகள், செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய தடைகள் எதையும் பொருட்படுத்தாம எதிர்கால தமிழ்நாடு நலமான தமிழ்நாடாக இருக்கணும்னு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், மக்களை தேடி மருத்துவம், நம்மை காக்க 48, எத்தனையோ முத்திரை திட்டங்களையும் நான் மேடைதோறும் பட்டியலிட்டு சொல்லுகிறேன். இந்த முத்திரை திட்டங்களுக்கு இடையிலே மறைஞ்சிருக்கக்கூடிய பல புத்தான திட்டங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு திட்டம் தான் ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம். கழக அரசு அமைஞ்சு ஓராண்டு நிறைவடைஞ்ச போது நான் ஆய்வுக்கு போனப்போ ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட குழந்தையை பார்த்தேன். அப்போ விசாரித்த போது இது போல குழந்தைகள் பிறக்குது, அதிகமாக இருக்குன்னு கவனத்துக்கு வந்துச்சு. நம்ம குழந்தைகள், தமிழ்நாட்டு குழந்தைகள், அவர்கள் திடமாக இருக்கணும்னு கடந்த 21/5/2022 அன்று நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்தோரை குழந்தைகள் மையத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தை தொடங்கி வச்சேன். 76,705 ஊட்டச்சத்து குறைபாடுள்ள 6 மாதத்திற்குட்பட்ட குழந்தைகள், பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பட்டைகளை வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்தோம். தீவிர ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள்னு அடையாளம் காணப்பட்ட 77.3 விழுக்காடு குழந்தைகள் இயல்பு நிலைமைக்கு திரும்பி இருக்காங்க என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் இங்கே உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இதோட அடுத்த கட்ட திட்டம் தான் இன்னைக்கு 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாரணவாசி குழந்தைகள் மையத்தில் இந்த திட்டத்தோட 2வது கட்டத்தை தொடங்கி வச்சுட்டு இங்கே வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் கட்சியை தாண்டி, அரசியலை தாண்டி, தேர்தலை தாண்டி செய்ய நினைக்கிறது. மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் நான் சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள். எத்தனை மிக மிக வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். என்னை பொறுத்த வரையிலும் மிக 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 நலிந்த மக்களுக்கான ஆட்சியா இந்த ஸ்டாலின் ஆட்சி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். விளிம்பு நிலை மக்கள், பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், குறிப்பாக குழந்தைகள் நலன் பேணப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். குழந்தைகள் தங்களுக்கு தேவையானதை கேட்க முடியாது. அப்படி கேட்க முடியாதவங்களுக்கு இந்த அரசே முன்வந்து செய்யணும், அந்த நன்மைகளை செய்யணும் என்று நினைக்கிறேன். ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு தந்தையா உங்க குடும்பத்தில் ஒருத்தனா செஞ்சு கொடுக்கிறேன். உங்க குழந்தைகள் நாளைக்கு வளர்ந்து நல்ல நிலை அடையிறப்போ அவங்க சொல்லணும், ஸ்டாலின் முதல் முறை முதலமைச்சராக இருந்தப்போ கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தில் தினமும் சுவையான உணவு உண்ட 18 லட்சம் குழந்தைகள்ல நானும் ஒருவன் அவங்க சொல்லணும். ஸ்டாலின் கொண்டு வந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தால் எனக்கு சத்தான உணவு கிடைச்சதுன்னு அவங்க சொல்லணும். நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டங்கள் மூலமா நானும் என் குடும்பம் முன்னேற ஸ்டாலின் ஒரு முக்கிய காரணம்னு அவங்க சொல்லணும். நிச்சயம் சொல்லுவாங்க. அவங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பிலையும் தான் இந்த ஸ்டாலின் தமிழர்கள் மனசில் என்றும் நிறைந்திருப்பான். எதிர்காலத்திலே தொடரப்போகும் இந்த திட்டங்களால் வரலாற்று திராவிட மாடல் அரசும் அதை வழிநடத்துகிற இந்த ஸ்டாலின் பெயரும் அழிக்க முடியாதபடி என்றென்றும் நிலைச்சிருக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் உறுதியோடு இருந்து சொல்லி, என்றைக்கு உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள். ஆக எங்களோடு நீங்கள் நிச்சயமாக உடன் இருக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆக அந்த அப்படிப்பட்ட ஆதரவை தொடர்ந்து நீங்கள் வழங்க வேண்டும். இந்த அரசுக்கு என்றைக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.